நமஸ்தே. இந்த வீடியோவில் பிராத்மிக்கோட டிரான்ஸ்லேஷன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்ட் 2 பார்க்கலாம். பிராந்திய பாஷாபயம் அனுவாத் கீஜியே. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது முதல்ல என்ன அப்படின்னுட்டு ஜாத்தா, படுத்தா, கர்த்தே, காத்தி வர்போட தா சேர்த்துருக்கு. ஸோ இப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ரூல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் இது பார்க்கலாம். ஆல்ரெடி கிராமர் கிளாஸில் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன். சப்ஜெக்ட்டு, ரூட் வர்பு, வர்பு அப்படின்னா என்னன்ட்டு இதில் ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். மெய்ம் வந்தால் ஹும்ல முடியும், தும்மு ஹோ, வகு எகு ஹே, ஹம்மு ஆப்பு வேலாம் ஹேமில் முடியும். இது வந்து ரூல்ஸ் ஆல்ரெடி தெரியும். மஸ்குலைன் ஃபெமிலைன் இது வந்து சப்ஜெக்டோட வர்போட தா சேர்க்கணும், கேர்ளாக இருந்தால் தீ சேர்க்கணும். இப்போ ஆ அப்படின்றது வர்பு இல்லையா? ஸோ ஆத்தா, ஆத்தி, ஜாத்தா, ஜாத்தி தா சேர்க்கணும். இதே தும்மில் வந்ததுன்னா தே சேர்க்கணும். வகு யகுனா தா, அம்மு ஆப்பு ஏ வேனா தே சேர்க்கணும். இதே கேர்ள்ஸ்க்கு எல்லா இடத்துலையும் தீ தான் வருது. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் ப்ளூரல்ஸில் மட்டும் தீம் வருது. ப்ளூரல்ஸ்னால் என்ன? ஒருத்தருக்கு மேலே இருந்தால் அது ப்ளூரல்ஸ். ஓகே, சிங்குலர்னால் ஒரே ஒருத்தரை குறித்தா அது சிங்குலர். சிங்குலர்ஸு இருந்ததுன்னா தீ, ப்ளூரலாக இருந்தால் தீ. அவ்வளோதான். இதை வச்சு தான் இங்கே நம்ம டிரான்ஸ்லேஷன் படிக்க போகிறோம். வேலு கர் ஜாத்தா ஹே, ஜாத்தா இருக்கா, இந்த தா இருக்கா, தா அப்படின்னு சேர்த்தாங்கன்னா ஜா ப்ளஸ் தா, ஜானா போகிறது, தா. அப்போது தமிழில் எப்படி சொல்லுவோம்? வேலு வீட்டு இருக்கு செல்கிறான் ஆர் போகிறான் அப்படின்னு சொல்லலாம். வேலு வீட்டிற்கு போகிறான், ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸு இப்போ நடந்துட்டுருக்கு, போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸு. இப்போ இங்கிலீஷில் எப்படி வரும்னு பாருங்கள். வேலு கோஸ் டு தி ஹவுஸ், வேலு கோஸ் டு தி ஹவுஸ்னு வருது. ஸோ கோ ப்ளஸ் இஎஸ் என்ன ஒரு கண்டிஷன் வரும் அப்படின்னா, இதில் வர்போட இஎஸ் ஆர் எஸ் ஆர் ஐஇஎஸ், ஒய் இருந்ததுன்னா ஐஇஎஸ் சேர்ப்போம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். கோவோட வர்போட இஎஸ் ஆர் எஸ் ஆர் ஐஇஎஸ் இது மூணும் சேர்க்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா டபிள்யூஹெச் கொஷினாக இருந்தால் டூ டஸ் வரும். சரியா? டூ டஸ்லாம் வரும். டபிள்யூஹெச் கொஷினாக இருந்ததுன்னா டூ டஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று வேலு கர் ஜாத்தா ஹே, புரிஞ்சுதா? வேலு வீட்டிற்கு செல்கிறான் ஆர் போகிறான். வேலு கோஸ் டு தி ஹவுஸ், வேலு கோஸ், கோ ப்ளஸ் இஎஸ் கோஸ் டு தி ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் யஹு லடுக்கா இந்தி படுத்தா ஹே, யஹுன்றது திஸ் இல்லையா, இந்த லடுக்கான்றது பையன் பாய், ஹிந்தி அப்படின்றது ஹிந்தி தான். படுத்தா அப்படின்னா ஸ்டடி ப்ளஸ் ஐஇஎஸ் வரும். ஸ்டடி ஏன் ஐஇஎஸ் வருது? ஸ்டடின்றது ஒயில் முடியும் இல்லையா? ஸோ ஒயில் முடிஞ்சால் ஐஇஎஸ் சேர்த்து எழுதணும். ஸோ ஸ்டடீஸ், அப்போ ஸ்டடீஸ்னு வரும். ஸோ இப்போ பாருங்கள், த பாய் ஸ்டடீஸ் ஹிந்தி, இந்த பையன் ஹிந்தி படிக்கிறான். சரியா? செகண்ட் ஒன் புரிஞ்சுதா? தேர்ட் ஒன் பாருங்கள். தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். கர்த்தே ஹோ, தும்னா நீ, கியானா வாட், கர்த்தே அப்படின்னா டூ. கர்த்தே அப்படின்னு சொல்லிட்டு டூ இருக்கா? ஸோ வாட் டூ யூ டூ, நீ என்ன செய்து செய்கிறாய். நீ என்ன செய்கிறாய். வாட் டூ யூ டூ, நீ என்ன செய்கிறாய். சரியா? அடுத்தது சீதா கானா காத்தி ஹே, சீதா சிங்ஸ் தி சாங், சீதை பாட்டு பாடுகிறாள். சீதை பாட்டு பாடுகிறாள். ஃபிஃப்த் ஒன்று மீனா கப்படா சீத்தி ஹே, மீனா கப்படா, சீத்தினா ஸ்டிச் பண்ணுறது, தைக்கிறது. ஸோ மீனா துணிகளை தைத்து கொண்டிருக்கிறாள். மீனா ஸ்டிச்சஸ் த க்ளோத், மீனா துணி தைக்கிறாள். மீனா ஸ்டிச்சஸ் இஎஸ் சேர்த்துருக்காங்களா வர்போட, ஸோ ஸ்டிச்சஸ் தி க்ளோத், மீனா துணி தைக்கிறாள். சிக்ஸ்த் ஒன்று மேம் பாடசாலா ஜாதாகும், பாடசாலானா ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கூடம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செவன்த் ஒன் தும் கியா லிக்தே ஹோ, நீ என்ன எழுதுகிறாள். தும்னா நீ, கியானா வாட், லிக்தி அப்படின்னா லிக்தேனா ரைட் இல்லையா, நீ என்ன எழுதுகிறாய். வாட் டு யூ ரைட், நீ என்ன எழுதுகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது லடுக்கே மைதான் மேம் கேல்தே ஹேம், லடுக்கேனா சிறுவர்கள் பாய்ஸ், மைதான் மேம்னா பிளே கிரவுண்டில் என்ன பண்ணுறாங்க, கேல்தானா
விளையாடுறாங்க இல்லையா. ஸோ ப்ளே கிரவுண்ட், பையன்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். பாய்ஸ் ப்ளே இன் தி ப்ளே கிரவுண்ட், ப்ளே இன் தி ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லடுக்கியாம் கானா சீக்தி ஹே, லடுக்கியாம் கேர்ள்ஸ் வந்து சாங்ஸை சீக்தி கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது கேர்ள்ஸ் லேர்ன் சிங்கிங், பெண்கள் பாட்டு கற்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம் கஹானி சுன்தி ஹே, நாங்கள் ஸ்டோரி, கஹானினா ஸ்டோரி. வி லிசன் டு தி ஸ்டோரி, நாங்கள் கதை கேட்கிறோம், நாங்கள் கதை கேட்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கதை கேட்கிறோம், வி லிசன் தி டு தி ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரிஞ்சுதா? இப்போ பேஜ் நம்பர் 155 ஆன்சர் இருக்குது, பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஹிந்தி மேம் அனுவாத் கீஜியே பார்த்துடலாம். ஹிந்தி மேம்னா இப்போ இங்கிலீஷ் தமிழில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். ஹீ ரைட்ஸ் எ லெசன் அப்படின்னு இருக்குது. ஹீ ரைட்ஸ் எ லெசன், ஹீனா யார்? ஒரு பையனை குறிக்குது. ரைட்ஸ் அப்படின்னா ரைட் பண்ணுறத குறித்து சொல்கிறாங்க. அப்போது ஹிந்தியில் இது தமிழில் என்ன வரும்? அவன் பாடம் எழுதுகிறான். ஹீ ரைட்ஸ் ஏ லெசன். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? வஹு பாடு லிக்தா ஹே, வஹு பாடு லிக் ப்ளஸ் தா, வாய் இல்லையா சிங்கிள், அதுவும் அதனால் லிக்தா ஹே அப்படின்னு எழுதணும். வஹு பாடு லிக்தா ஹே. புரிஞ்சுதா? செகண்ட் ஒன்று வஹு கஹாம் ஜாத்தா ஹேன்னு இருக்குது. ஸோ அப்போ இது பாருங்கள், வேர் டஸ் ஈ கோ, வேர்னா கஹாம், டஸ் ஈ கோ. ஸோ வஹு கஹாம் ஜாத்தா ஹே, வஹு கஹாம் ஜாத்தா ஹே. WH கொஸ்டினில் டூ டஸ் வரும்னு சொன்னோன்னா அது வந்துருக்குல்ல. வஹு கஹாம் ஜாத்தா ஹே, அவன் எங்கே செல்கிறான் அப்படி கேட்குறாங்க. வாட் டு யூ ஈட், தேர்ட் ஒன்று வாட் டு யூ ஈட், வாட் டு யூ ஈட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தும் கியா காத்தே ஹோ, நீ என்ன சாப்பிடுகிறாய். தும் கியா காத்தே ஹோ, தும் வந்ததுனால ஹோ வந்திருக்கு, காத்தே ஏன் வந்திருக்கு? தும்மோட இது ப்ளூரல்ஸில் தான் வரும். ஸோ காத்தே. வாட் டு யூ ஒர்க், நீ என்ன வேலை செய்கிறாய். ஆப் கஹாம் காம் கர்த்தே ஹேம், வேர் டு யூ ஒர்க், நீ எங்கே வேலை செய்கிறாய். ஆப் கஹாம் காம் கர்த்தே ஹேம், ஆப் கஹாம் காம் கர்த்தே ஹேம். ஆப்னா நீ ரெஸ்பெக்டாக சொல்கிறது, எங்கே வேலை செய்கிறாய் சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன்று ஃபார்மர் ஒர்க்ஸ் இன் தி ஃபீல்டு, ஃபார்மர் ஒர்க்ஸ் இன் தி ஃபீல்டு. ஃபார்மர்னா யார்? விவசாயி, வயலில் வேலை செய்கிறார். கிசான், கிசான் கேந்த் மேம் இன் தி ஃபீல்ட், காம் கர்த்தாக வேலை செய்கிறார். காம் கர்த்தா சிங்குலர் தான், கிசானாக இருந்தாலும் சிங்குலர் தான். ஸோ கர்த்தான்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்தது ஐ கெட் அப் 5 o'clock in the morning, நான் வந்து 5 o'clock 5 o'clock எழுந்திருப்பேன்னு சொல்கிறாங்க இல்லையா. மேம் சபரே 5 பஜே உட்டாத்தா ஹும், மேம்னா நான், சபரே மார்னிங், 5 பஜே 5 o'clock உட்டாத்தா, உட்டுனா எழுந்துக்கிறது, உட்டாத்தா எழுந்துக்கிறேன், உட்டாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. கெட் அப், கெட் அப். சரியா? அடுத்தது த லேடி செல்ஸ் ஃப்ரூட்ஸ், அந்த பெண்மணி பழங்களை விற்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னது ஹிந்தியில் எப்படி எழுதுதுன்னா வஹு அவுரத், லேடினா அவுரத். ஃபல் பேஜ் தீ ஹே, தீ வந்திருக்கு பாருங்களா, கேர்ள்ஸ்ன்றதுனால பேஜ் தீ ஹேன்னு சொல்லி வந்திருக்கு. ஹம். அடுத்தது வி பை ஃப்ரூட்ஸ், நாங்கள் பழங்களை வாங்குகிறோம் அப்படிங்க சொல்லும்போது ஹம் நாங்கள் இல்லையா. ஸோ ஹம் ஃபல் கரீது தே ஹேம், கரீது தே ஹேம். சரியா? தே ரைட் ஆன் பேப்பர், தே ரைட் ஆன் பேப்பர், தேனா அவர்கள் காகிதத்தில் எழுதுகிறார்கள். வே कागज पर लिखते हैं, लिखते, लिख प्लस ते लिखते, वे कागज पर लिखते, ता ती ते இதை வச்சு தான் நம்ம எழுதணும். சரியா? அடுத்தது த ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட், த ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட், இதுக்கு எப்படி எழுதலாம்? குதிரை வேகமாக ஓடுகிறது. வேகமாக அப்படின்னா தேஜ். ஸோ கோடா குதிரைனா கோடா, தேஜ் தௌட்தாக, தௌடு அப்படின்னா ஓடுறது, தௌடுதா அப்படின்னா ஓடுகின்றது அப்படின்னு அர்த்தம். சரி, புரிஞ்சுதா? இப்போ அவ்வளோதான். இன்னொரு லெசன் 2 இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? லெசன் 1 ஆல்ரெடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். என் கூடயே படிச்சுட்டு வந்துருங்க. ட்ரான்ஸ்லேஷன் 10 வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன். சரியா? பிராத்மிக் எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத்.